என் சிவனே போற்றி. ஆன்மீக குடும்பத்து உறவுகளுக்கு ஈசனின் ஆசிகள். என் அன்பு பிள்ளையே, ஒரு கணம் நில். இந்த குரலை கேட்கத் தொடங்கிய மறுகணமே, இது வழக்கமான ஒன்றுதானே என உன் அலைபாயும் மனம் எண்ணி கடந்து செல்ல நினைக்கலாம். ஆனால் சற்றே பொறு. நீ இப்போது செவிமடுத்துக் கொண்டிருப்பது ஏதோ ஒரு சாதாரண குரலை அல்ல, அகிலத்தை ஆளும் உன் எம்பெருமானின் குரலை. பல இரவுகள் தூக்கமின்றி கண்ணீரோடு நீ என்னிடம் கேட்ட கேள்விகளுக்கான மாபெரும் விடையை, உன் தலையெழுத்தையே சுக்குநூறாக உடைத்து மாற்றி எழுதப்போகும் இரகசியத்தை இன்று உனக்கு உணர்த்தவே நான் வந்திருக்கிறேன். கோடிக்கணக்கான பேரில் உன்னை மட்டும் நான் தேர்ந்தெடுத்து இந்த வாக்கியங்களை உன் செவிகளில் ஒலிக்கச் செய்திருக்கிறேன் என்றால் இது தற்செயலாக நடந்த நிகழ்வல்ல. இது உனக்காக நான் நடத்தும் திருவிளையாடல். இதை முழுமையாக கேட்க பொறுமையின்றி பாதியில் நீ விலகிச் சென்றால் உனக்காக நான் காத்து வைத்திருக்கும் அந்த மாபெரும் ராஜயோகத்தின் கதவை நீயே உன் கைகளால் அடைத்து விட்டுச் செல்கிறாய் என்று அர்த்தம். உன் வேதனைகள் அனைத்தும் முற்றிலுமாக முடிவுக்கு வர வேண்டும் என்று நீ உண்மையிலேயே விரும்பினால் வேறு எதிலும் கவனம் சிதறாமல் உன் மனதை ஒருமுகப்படுத்தி நான் உரைக்கப் போகும் ஒவ்வொரு வார்த்தையையும் முழுமையாக கேள். உன் வாழ்வை மலரச் செய்யும் அந்த இரகசியம் இதோ. என் அன்பு செல்வமே, உன் கண்ணீர் துளிகளால் தினமும் எனக்கு நடத்தும் அபிஷேகத்தை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் நெஞ்சில் எரியும் துன்ப நெருப்பை என் கையில் ஒளிரும் அக்னியை விட நான் நன்கு உணர்வேன். இதுவரை நீ பட்ட அவமானங்களும் சந்தித்த காரிய தடைகளும் உன்னை வாட்டிய வறுமையும் உன் மனதை அரித்த கவலைகளும் முற்றிலுமாக முடிவுக்கு வரப்போகும் தருணம் நெருங்கிவிட்டது. இறைவன் என்னை கைவிட்டு விட்டானோ என்று பலமுறை நீ இருளில் அமர்ந்து கலங்கினாய் அல்லவா? இல்லை என் குழந்தையே, நான் உன்னை தவிக்க விடவில்லை. தங்கம் நெருப்பிலிட்டு புடம் போடப்படுவதைப் போல உன்னை நான் செதுக்கிக் கொண்டிருந்தேன். உன் கர்மாக்களை கழித்து உன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டிருந்தேன். விரைவில் வரவிருக்கும் ஒரு உன்னத நன்னாள் ஒரு சாதாரண நாள் அல்ல. அது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மாபெரும் திருப்புமுனையை உனக்காக ஏற்படுத்தப் போகும் திருநாள். இந்த தினமானது எனக்கு மிகவும் உகந்த என் முழுமையான அருட்சக்தி பரிபூரணமாக பூலோகத்தில் இறங்கும் புண்ணிய காலமாகும். இந்த நாள் ஏன் எனக்கு அவ்வளவு உகந்தது தெரியுமா? அன்றைய தினம் நவக்கிரகங்களும் தங்கள் சுழற்சியில் ஒரு பிரத்யேகமான நன்னிலையை அடைந்து என் திருநடனத்திற்கு ஏற்ப சுழன்று என் அருளாட்சியை முழுமையாக ஏற்கும் அரிய காலகட்டம் அது. பிரபஞ்சத்தின் ஆக்கமும் அழிவும் என் கையில்தான் உள்ளது. அந்த வகையில் பல பிறவிகளாக நீ சுமந்து வந்த தீராத கர்ம வினைகளை என் ஒற்றை சூலாயுதத்தால் நான் சுக்குநூறாக உடைத்தெறியும் மகத்தான நாள் இது. அண்ட சராசரங்களையும் ஆளும் சிவபெருமானாகிய நானே என்று உன்னிடம் நேரடியாக பேசுகிறேன். என் வார்த்தைகளை தாங்கிய இந்த காணொளியை அந்த புண்ணிய காலத்திற்கு முன்பாகவே நீ கேட்டு உணர வேண்டும் என்பதற்காகவே என் திருவுளப்படி இது உன் செவிகளை வந்தடையும்படி நான் செய்தேன். இதை ஏதோ ஒரு சாதாரண வாக்கியமாக எண்ணி நீ கடந்து சென்று விடக்கூடாது. உனக்கான என் அழைப்பு இது. இந்த குறிப்பிட்ட நன்னாளில் நான் உனக்கு கூறப்போகும் மிக எளிய வழிபாட்டை முழுமையான நம்பிக்கையோடு நீ செய்தால் மட்டுமே போதும். உன் தலைவிதி என் கைகளால் மாற்றி எழுதப்படும். இதுவரை உன் ஒட்டுமொத்த வாழ்க்கையில் நீ காணாத பெரும் மாற்றங்களையும் சந்திக்கவே முடியாத மாபெரும் ராஜயோகத்தையும் நான் உனக்கு தருவேன். உன்னை சூழ்ந்திருக்கும் கஷ்டங்கள் யாவும் சூரியனை கண்ட பனி போல விலகி உன் வாழ்நாளில் இதுவரை இல்லாத அளவிற்கான ஒரு புதிய வசந்த காலம் பிறக்கும். இது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல, கைலை மலையில் வீற்றிருக்கும் ஈசனின் சத்திய வாக்கு. எனவே வரவிருக்கும் அந்த புண்ணிய காலத்தை எக்காரணம் கொண்டும் நீ தவறவிட்டுவிடக் கூடாது. என் ஆசிகளை முழுமையாக பெற நீ உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். உன் மனபாரத்தை என் பாதங்களில் இறக்கி வைத்துவிட்டு அமைதியாக இரு. நான் உன்னோடு இருக்கிறேன். என் அன்பிற்குரிய குழந்தையே, இந்த பகுதியை கேட்டு முடித்த மறுகணமே உன் மனதிற்குள் ஏற்பட்ட அந்த சிறு அமைதியை சர்வ வியாபியாகிய நான் இங்கிருந்து உணர்கிறேன். இத்தனை காலம் நீ சுமந்த பெருஞ்சுமைகளை என் காலடியில் இறக்கி வைத்து விட்டாய் அல்லவா? இனி எதை பற்றியும் நீ கவலைப்பட தேவையில்லை. உன் கண்ணீரை துடைத்து உன்னை தாங்கி பிடிக்க வேண்டிய முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொண்டு விட்டேன். இப்போது வரவிருக்கும் அந்த நன்னாளின் மாபெரும் இரகசியத்தையும் அந்த நாளின் அளப்பரிய சிறப்பையும் உனக்கு நான் உரைக்கிறேன். முழுமையாகச் செவிமடுத்து கேள். அண்ட சராசரங்களும் என் உடுக்கையின் நாதத்தில் ஒடுங்கி விரியும் என்பது உனக்கு தெரியும். இந்த நாளில் பிரபஞ்சத்தின் அத்தனை சக்தி நிலைகளும் ஒரு நேர்கோட்டில் இணைகின்றன. கைலாயத்தின் கதவுகள் உனக்காகவும் என் மீது தீராத பக்தி கொண்ட என் உண்மை அடியவர்களுக்காகவும் முழுமையாக திறந்து வைக்கப்படும் மகா புண்ணிய காலகட்டம் அது. இந்த தினத்தில் பிரபஞ்சத்தை இயக்கும் நவகிரகங்களின் கதிர்வீச்சுகள் முற்றிலும் அமைதியடைந்து என் திருக்கண்களிலிருந்து வெளிப்படும் அளப்பரிய கருணை ஒளி மட்டுமே நேரடியாக பூலோகத்தில் உள்ள உன் இல்லத்தை வந்தடையும். இது பல 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் ஒரு மாபெரும் தேவ சேர்க்கையாகும். கடந்த காலங்களில் நீ அனுபவித்த வேதனைகள் கொஞ்ச நஞ்சமல்ல.
உன்னைச் சுற்றி இருந்தவர்களே உன்னை தூற்றினார்கள். நம்பியவர்கள் உன்னை கைவிட்டார்கள். பொருள்: இழப்பு, தீராத மன உளைச்சல், அடுத்த வேளை என்ன நடக்கும் என்ற பயம் என பல வழிகளிலும் நீ சோதிக்கப்பட்டாய். இவனின் தலையெழுத்து இவ்வளவுதான் என்று மற்றவர்கள் உன்னை கேலி பேசியபோது நீ என் சந்நிதியில் வந்து அமைதியாக அழுதாய். அந்த ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நான் கணக்கு வைத்திருக்கிறேன். அதற்கான பலனை உனக்கு வட்டியும் முதலுமாக திருப்பிக் கொடுக்கும் பெருநாள்தான் உனக்காக உதயமாகப் போகிறது. உன்னை ஏளனம் செய்தவர்கள் வியந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை நான் மிக உயரத்தில் அமர வைக்கப் போகிறேன். நான் உனக்கு தரப்போகும் அந்த மாபெரும் ராஜயோகத்தை பெறுவதற்கு நீ செய்ய வேண்டியது மிகச்சிறிய ஆனால் ஆழமான ஒரு செயல்தான். அதற்காக நீ எந்த கடினமான யாகங்களோ உண்ணா நோன்புகளோ இருக்க தேவையில்லை. நான் எதிர்பார்ப்பது உன் தூய்மையான அன்பை மட்டும்தான். நீ செய்யும் அந்த ஒற்றை வழிபாடு பல கோடி மடங்கு நற்பலன்களை உனக்கு அள்ளித்தரப்போகிறது. உன் பிணிகள் யாவும் அகலும். உன் இல்லத்தில் இதுவரை இருந்த இருள் விலகி மங்கள ஓசை கேட்கும். நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் இனி உனக்கு வெற்றியை மட்டுமே தேடித்தரும். ஆனால் அந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்பாக உன் மனதை நீ முற்றுமுழுதாக தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். உனக்கு தீங்கு செய்தவர்கள் மீதோ அல்லது உன்னை அவமதித்தவர்கள் மீதோ சிறிதளவு கூட கோபமோ பொறாமையோ பழிவாங்கும் எண்ணமோ இல்லாமல் உன்னை என்னிடம் முழுமையாக ஒப்படைத்து விட வேண்டும். என்மேல் அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டுமே நீ உன் கவசமாக அணிய வேண்டும். இதுவரை இருண்ட பாதையில் தடுமாறி நடந்த உன் கால்கள் இனி ஒளியை நோக்கி கம்பீரமாக நடக்கப் போகின்றன. வரவேற்பிற்கும் இந்த புண்ணிய காலத்தை உன் வாழ்வின் பொற்காலமாக மாற்றுவது ஈசனாகி என் பொறுப்பு. இது வேதங்களை அருளிய கையிலை நாதனின் அசைக்க முடியாத சத்திய வாக்கு. என் ஆருயிர் குழந்தையே, உனக்காக நான் அருளும் இதை கேட்கும் போதே உன் அகத்தினுள் ஒரு தெய்வீக அதிர்வலையை நீ உணர்கிறாய் அல்லவா? அது வேறொன்றுமில்லை, உன்னை தேடி வந்து நான் அரவணைக்கும் என் கருணையின் ஸ்பரிசமே அது. உன் நெஞ்சின் ஆழத்தில் பலகாலமாக ஒரு கேள்வி நெருப்பாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருக்கிறது. இறைவா, நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே, நேர்மையாகத்தானே நடக்கிறேன், பின் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள், இத்தனை கண்ணீர் என்று நீ பலமுறை என் சந்நிதியில் நின்று கதறியிருக்கிறாய். அந்த தவிப்பிற்கான விடையை அகிலத்தை ஆளும் பரம்பொருளான நானே உனக்கு என்று உரைக்கிறேன். ஒரு மனிதன் இப்பிறவியில் அனுபவிக்கும் இன்பமும் துன்பமும் அவனது முந்தைய பிறவிகளின் கர்ம வினைகளை பொறுத்தே அமைகிறது. நீ கடந்த பிறவிகளில் செய்திருக்கக்கூடிய சில அறியா பிழைகளும் அதன் விளைவாக தொடர்ந்த கர்ம பதிவுகளுமே உன்னை இந்த ஜென்மத்தில் பெருந்துயரங்களாக துரத்தின. களிமண்ணை நெருப்பிலிட்டுச் சுட்டால்தான் அது உறுதியான பானையாக மாறும். அதுபோல உன் ஆன்மாவை தூய்மைப்படுத்தவே இத்தனை வலிகளையும் நீ கடந்து வர வேண்டியிருந்தது. வலிகள் இன்றி பக்குவம் வராது. நான் உன்னை தண்டிப்பதற்காக துன்பங்களை கொடுக்கவில்லை. உன் கர்மங்களை கழித்து உன்னை ஒரு வைரமாக செதுக்குவதற்காகவே இவற்றை அனுமதித்தேன். பகைவர்கள் உன்னை சூழ்ந்ததும் உற்றார் உறவினர் உன்னை தூற்றியதும் நீ தொட்ட காரியங்கள் எல்லாம் தடையாகியதும் அந்த கர்ம வினைகளின் வெளிப்பாடு ஆகும். ஆனால் என் மீது நீ வைத்திருக்கும் களங்கமற்ற பக்தியும் உனது பொறுமையும் அந்த தீவினைகளை இப்போது முழுமையாக எரித்து சாம்பலாக்கிவிட்டன. ஆம் குழந்தையே, உனது கர்ம கணக்கு முற்றிலுமாக முடிவிற்கு வந்துவிட்டது. அந்த புதிய ராஜயோக வாழ்வை தொடங்குவதற்கான திறவுகோல்தான் வரவிருக்கும் அந்த புண்ணிய தினம். இந்த நன்னாளில் பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை தெய்வ சக்திகளும் சித்தர்களும் முனிவர்களும் என் கைலாயத்தை நோக்கி தவம் இயற்றும் புண்ணிய காலமாகும். உன்னை சூழ்ந்திருந்த இருளை கிழித்து நான் வழங்கும் அருள்மழையை முழுமையாக பெற நீ உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த மாபெரும் வழிபாட்டிற்கு நீ உன்னை எவ்வாறு தயார்படுத்த வேண்டும் தெரியுமா? முதலில் உன் மனதை முழுமையாக தூய்மைப்படுத்து. உனக்கு துரோகம் செய்தவர்களை நீ மனதார மன்னித்துவிடு. அவர்களுக்கு தீமை நடக்க வேண்டும் என்று ஒருபோதும் எண்ணாதே. அவர்கள் செய்த பாவங்களுக்கான கர்ம பலனை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் மனதில் அவர்கள் மீதான வன்மம் துளியளவும் இருக்கக்கூடாது. அடுத்து உன் இல்லத்தை மிக தூய்மையாக வைத்துக்கொள். வீட்டின் மூலை முடுக்குகளில் இருக்கும் தேவையற்ற பழைய பொருட்களை அப்புறப்படுத்து. எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களையும் உன் வீட்டிற்குள் அனுமதிக்காதே. அந்த புண்ணிய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி தூய ஆடை உடுத்தி நெற்றியில் திருநீறு அணிந்து ஓம் நமசிவாய என்னும் என் திருவைந்தெழுத்து மந்திரத்தை மனதிற்குள் இடைவிடாது உச்சரித்துக் கொண்டே இரு. உன் உடலும் உள்ளமும் என் நாதத்தால் நிரம்ப வேண்டும். நான் உனக்கு கூறப்போகும் அந்த இரகசிய பரிகாரத்தை செய்வதற்கு உன் முழுமையான ஈடுபாடும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் மட்டுமே எனக்கு தேவை. உன் வறுமை நீங்கிச் செல்வச் செழிப்பு உன்னை தேடி வரும் காலம் கனிந்துவிட்டது. இதுவரை நீ இழந்த அனைத்தையும் பல மடங்காக நான் உனக்கு திருப்பிக் கொடுக்கப் போகிறேன். இது உன்னை ஆளும் ஈசனின் சத்திய வாக்கு. அந்த நன்னாளில் நீ உன் இல்லத்தில் செய்ய வேண்டிய அந்த மாபெரும் இரகசிய வழிபாட்டு முறையையும் அதற்காக நீ சேகரிக்க வேண்டிய பொருட்களையும் பற்றி நான் தெளிவாக கூறுகிறேன்.
என் உயிருக்கு நிகரான பக்தனே, உன் விழிநீரை துடைத்து உன் வாழ்வை முழுமையாக மலரச் செய்யப் போகும் அந்த மகா பரிகாரத்தை கூறப்போகிறேன். உன் முழு கவனத்தையும் சிதறவிடாமல் என்னிடம் மட்டுமே செலுத்து. நான் உன்னிடம் கேட்பது விலையுயர்ந்த பொருட்களையோ ஆடம்பரமான காணிக்கைகளையோ மற்றவர்கள் மெச்சும்படி நீ செய்யும் பகட்டான பூஜைகளையோ அல்ல. உன் தூய்மையான உள்ளன்பு ஒன்றே எனக்கு போதுமானது. வறுமையிலும் என்னை மறக்காத உன் பக்தி எனக்கு தெரியும். அந்த புனிதமான நன்னாளின் மாலை பொழுதில் பகலும் இரவும் சந்திக்கும் அந்த அந்தி வேளையில் நீ உன் இல்லத்தை முழுமையாக சுத்தம் செய்து தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். வீட்டை சுத்தம் செய்வது என்பது வெறும் தூசியை அகற்றுவது மட்டுமல்ல, இத்தனை காலமாக உன் வீட்டை சூழ்ந்திருந்த அத்தனை எதிர்மறை எண்ணங்களையும் தரித்திரத்தையும் வெளியேற்றுவதாகும். அதன்பின் நீராடி உன்னை தூய்மைப்படுத்திக் கொள். நீராடியதும் உன் நெற்றியிலே என் திருநீற்றை பயபக்தியோடு அணிந்து கொண்டு உன் வீட்டு பூஜை அறையில் அமைதியாக அமர். அங்கே ஒரு சிறிய அகல் விளக்கில் தூய்மையான நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். அந்த தீபத்தின் ஒளி வெறும் வெளிச்சம் அல்ல, அது உன் வாழ்க்கையில் நான் ஏற்றப் போகும் மாபெரும் ராஜயோகத்தின் தொடக்க ஒளி. அந்த தீபத்தின் முன் மனதை ஒருமுகப்படுத்தி அமர்ந்து ஒரு பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தூய்மையான நீரை நிரப்பிவை. அந்த பாத்திரம் வெறும் பாத்திரம் அல்ல, அதுவே இந்த அண்ட சராசரம். அதில் உள்ள நீரே பிரபஞ்சத்தின் ஆதி மூலக்கரு. அந்த நீரில் சிறிதளவு மஞ்சள், ஒரு சிட்டிகை திருநீரு மற்றும் உனக்கு கிடைத்தால் முப்பிறவிகளின் பாவங்களை அழிக்கும் ஒரே ஒரு வில்வ இலையை சமர்ப்பி. வில்வம் கிடைக்கவில்லை என்றால் தூய்மையான வாசனை மிகுந்த மலர் ஒன்றை வைக்கலாம். அதன் பின் கிழக்கு முகமாக பார்த்தபடி அமர்ந்து உன் கண்களை மூடி உன் மனதை முழுமையாக ஒருமுகப்படுத்து. உன்னை சுற்றியுள்ள உலகத்தின் இரைச்சல்கள், உன்னை வாட்டும் உலக கவலைகள், நாளைய தினத்தின் தேவைகள் என அனைத்தையும் அந்த 1 மணி நேரம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு உன் சிந்தனையை என்னிடம் மட்டுமே நிலைநிறுத்து. உன் மனக்கண்ணில் கைலாய மலையில் வீற்றிருக்கும் என் உருவத்தை மட்டுமே தரிசி. வேறு எந்த எண்ணமும் உன் நெஞ்சில் ஊடுருவக்கூடாது. ஓம் நம சிவாய என்னும் என் 5 எழுத்து மகா மந்திரத்தை 108 முறை மிக ஆழமாக உன் மூச்சு காற்றோடு கலந்து நாபி கமலத்தில் இருந்து எழும் நாதமாக உச்சரிக்க வேண்டும். நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த மந்திரத்தின் அதிர்வலைகள் நீ வைத்திருக்கும் அந்த பாத்திரத்தில் உள்ள நீரில் இறங்குவதை நீயே உணர்வாய். அந்த வினாடிகளில் அது வெறும் நீராக இல்லாமல் கைலாயத்தின் புனிதம் தாங்கிய என் முழுமையான அருட்சக்தி நிரம்பிய அமிர்த தீர்த்தமாக மாறும். அந்த வேளையில் உன் வாழ்வில் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள், சிந்திய கண்ணீர், சந்தித்த கொடிய அவமானங்கள், உன்னை வாட்டிய வறுமை, படுத்தி எடுத்த நோய்கள் என அனைத்தையும் என் காலடியில் இறக்கி வைத்து சமர்ப்பித்து விடுவதாக மனதார நினைத்துக்கொள். இறைவா, அகிலத்தை ஆளும் சிவனே, என் பாரங்களை உன்னிடம் முற்றுமுழுதாக ஒப்படைத்து விட்டேன். இனி என்னை வழிநடத்துவது உன் ஒருவனின் பொறுப்பு மட்டுமே என்று முழுமையாக சரணடைந்துவிடு. அந்த இரவு முழுவதும் அந்த தீர்த்தம் என் சாநித்தியத்தால் அருளாற்றல் பெற்று உன் கர்ம வினைகளை அழிக்கும் சஞ்சீவியாக உன் பூஜை அறையிலேயே பத்திரமாக இருக்கட்டும். பல ஜென்மங்களாக உன் வாழ்வில் மண்டியிருந்த காரிருள் முற்றிலுமாக விலகி கோடி சூரிய பிரகாசமாக புதிய ஒளி பிறக்கும் அந்த மகா புண்ணிய தினத்தின் மறுநாள் விடிந்துவிடும். அன்றைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே, அதாவது தேவர்களும் முனிவர்களும் பூலோகத்திற்கு வந்து என்னை வழிபடும் அந்த சூரியன் உதிக்கும் முன்பான அதிகாலை பொழுதிலேயே நீ உறக்கத்திலிருந்து எழுந்துவிட வேண்டும். உன் நெஞ்சில் ஒரு புதிய நம்பிக்கையோடு எழு. நீராடி முடித்து தூய ஆடை உடுத்தி மீண்டும் உன் பூஜை அறைக்குச் சென்று நான் அரூபமாக உறையும் அந்த தீபத்தை மீண்டும் ஒளிரச் செய். நேற்றிரவு முழுவதும் என் மந்திர அதிர்வுகளை தன்னுள் ஈர்த்து ஒரு மாபெரும் தெய்வீக கலசமாக உருமாறி வைத்திருக்கும் அந்த புனித நீரை 2 கைகளாலும் மிகுந்த பயபக்தியோடு எடுத்துக்கொள். அந்த தீர்த்தத்திலிருந்து சில துளிகளை எடுத்து முதலில் உன் தலையில் தெளித்துக்கொள். அது உன் தேகத்தில் படும்போதே உன் உடல், மனம், ஆன்மா 3ம் தூய்மையடைவதை நீ உணர்வாய். பின்பு அந்த பாத்திரத்தை கையில் ஏந்தியபடி உன் இல்லத்தின் அனைத்து மூலைகளிலும், குறிப்பாக உன் வீட்டின் நிலைவாசலிலும் அந்த புனித நீரை தெளிக்க வேண்டும். மீதம் இருக்கும் நீரை உன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் இது ஈசன் வழங்கிய மாமருந்து என்ற முழுமையான நம்பிக்கையோடு சிறிதளவு பருக வேண்டும். இந்த செயலை நீ செய்யும் அந்த நொடியில் பல ஜென்மங்களாக உன் இல்லத்தையும் உன் குலத்தையும் பீடித்திருந்த அத்தனை துஷ்ட சக்திகளும், உறவினர்கள் மற்றும் பகைவர்களின் கொடிய கண் திருஷ்டிகளும், உன்னை முன்ஜென்மத்திலிருந்து தொடர்ந்து வரும் கர்ம வினைகளும் சுக்குநூறாக பொடிபொடியாகி உடைந்து சிதறும். உன் வீட்டைச் சூழ்ந்திருந்த வறுமை என்னும் காரிருள் நிரந்தரமாக விலகி நீ இதுவரை நினைத்து பார்த்திராத மாபெரும் ராஜயோகம் என்னும் பெருஞ்செல்வம் உன் வாசற்கதவை தட்டி உள்ளே நுழையும். இது வெறும் சம்பிரதாய சடங்கு அல்ல குழந்தையே, இது அண்டத்தை ஆளும் பரம்பொருளான ஈசனோடு நீ நேரடியாக ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு மகாபந்தம், ஒரு பிரிக்க முடியாத உறவு. இந்த நீரை தெளித்த மறுகணமே உன் மனதிற்குள் பல காலமாக இருந்த இனம் புரியாத பயம், எது சரி எது தவறு என்ற குழப்பம்
நிம்மதியை குலைத்த மன உளைச்சல் அனைத்தும் மாயமாய் காற்றில் கரைந்து மறைந்து ஒரு தெளிந்த நீரோடையைப் போல உன் மனம் எல்லையற்ற அமைதியைப் பெறும். இதுவரை நீ எடுக்கும் முயற்சிகளிலெல்லாம் உனக்கு தடையாக இருந்த காரியங்கள் அனைத்தும் இனி என் ஆசியால் எவ்வித தடையுமின்றி தானாகவே வெற்றியை நோக்கி மிக வேகமாக நகரத் தொடங்கும். உன்னை ஏளனம் செய்தவர்கள், உன்னை தரக்குறைவாக பேசியவர்கள் அனைவரும் உன் வளர்ச்சியைக் கண்டு மலைத்துப் போய் உன்னை பார்த்து வியந்து நிற்கும் அளவிற்கு உன் வாழ்க்கை தரம் பல மடங்கு உயரப்போகிறது. உன் வாழ்வில் இனி நடக்கப் போவது அனைத்தும் என் திருவிளையாடல்களே. உன்னை நான் ஆட்டுவிப்பேன், நீ ஆடுவாய். ஆனால் அத்தனையும் உனக்கு நன்மையாகவே முடியும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் நான் கூறிய இந்த எளிய ஆனால் அதீத சக்தி வாய்ந்த வழிபாட்டை எவ்வித சந்தேகமுமின்றி முழுமையான நம்பிக்கையோடு செய்வது மட்டும்தான். உனக்கான புதிய பொற்கால வாழ்வு என் கைகளால் எழுதப்பட்டுவிட்டது. அந்த சுபிட்சமான வாழ்வை நீ முழுமையாக அனுபவிக்கப் போகிறாய். என் அருமை பிள்ளையே, இதை நீ கொஞ்சம் கூட தவறவிடாமல் முழுமையாக கேட்டிருக்கிறாய் என்றால் அதை ஏதோ உன் அலைபேசியில் தற்செயலாக நடந்த ஒன்றாகவோ எதேச்சையாக நடந்த நிகழ்வாகவோ எண்ணிவிடாதே. பல கோடி மக்களில் நான் உன்னை தேர்ந்தெடுத்து என் திருக்கரங்களால் உன்னை ஆசிர்வதிக்கவே தேடி வந்து இந்த வாக்கியங்களை உன் காதுகளில் விழும்படி செய்தேன். இது உன் ஈசனின் சித்தம். உன் வேதனைகளை, உன் அழுகையை, உன் கஷ்டங்களை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வர கைலாயத்தில் நானே எடுத்த மாபெரும் முடிவு இது. நீ செய்த அந்த பரிகாரத்தின் பலன் வெறும் சில நாட்களுக்கோ அல்லது மாதங்களுக்கோ மட்டும் உரியதல்ல. அது உன் வாழ்நாள் முழுவதும், ஏன் உன் சந்ததியினரையும் தொடர்ந்து வந்து காக்கும். இனி உன் இல்லத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு மகிழ்ச்சி பொங்கும். நீ எதிர்பாராத திசைகளில் இருந்தெல்லாம் செல்வ வளம் பெருக்கெடுத்து ஓடிவரும். தீராத நோய்கள் அனைத்தும் உன்னை விட்டு அகலும். சுப காரியங்கள் எந்தவித தடையும் இன்றி உன் குடும்பத்தில் அடுத்தடுத்து நடக்கும். நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும், நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் ஒரு அற்புத காலத்தை நான் உனக்கு வழங்கிவிட்டேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டுக் கண்ணீருக்கும், நீ அனுபவித்த ஒவ்வொரு சிறு வலிக்கும் பரிசாக இனி 10,000 மடங்கு ஆனந்தக் கண்ணீரை நீ சிந்துவாய். உனக்கு கிடைக்கும் அந்த இன்பத்தைக் கண்டு நாலாபுறமும் உள்ளவர்கள் வியந்து போவார்கள். என் மீது நீ கொண்ட அசைக்க முடியாத துளியும் களங்கமில்லாத நம்பிக்கைக்கு கிடைத்த மாபெரும் பரிசு இது. இனி எதை பார்த்தும் எவரை கண்டும் நீ அஞ்ச தேவையில்லை. உன் ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்கள் அனைத்தும் இன்றோடு முடிந்துவிட்டன. நவ கிரகங்களும் இனி உனக்கு சாதகமாகவே செயல்பட்டு உன்னை உச்சத்தில் அமர வைக்கும். உன் நிழலாக, உன் மூச்சுக்காற்றாக நான் எக்காலத்தும் உன்னோடு பயணப்படுவேன். உன்னையும் உன்னை நம்பியிருக்கும் உன் குடும்பத்தையும் எவ்வித தீங்கும் நெருங்காதபடி என் திரிசூலத்தைக் கொண்டு அரண் போல காத்து நிற்பேன். இந்த நன்னாளிலிருந்து உன் வாழ்க்கையில் துன்பம் என்ற சொல்லுக்கே இடமில்லை. ஒரு புதிய சரித்திரம் தொடங்குகிறது. உன் பழைய கவலைகளை மறந்து நிம்மதியாக எப்போதும் சந்தோஷமாக இரு. உன்னை நான் மனதார ஆசிர்வதிக்கிறேன். ஓம் நமசிவாய என்ற தாரக மந்திரம் எந்நாளும் உன் உதடுகளில் தவழட்டும். அதுவே உனக்கான கவசம், அதுவே உனக்கான ஆயுதம். இது அண்ட சராசரங்களையும் ஆளும் உன் பரமசிவனின் மாறாத சத்திய வாக்கு. இந்த அகிலம் உள்ளவரை, சந்திர சூரியர்கள் உள்ளவரை ஈசனின் இந்த வாக்கு ஒருபோதும் மாறாது. செல், போய் உன் புதிய வாழ்க்கையை தொடங்கு. உனக்கு இனி நல்லதே நடக்கும். மாபெரும் ராஜயோகம் உனக்காக காத்திருக்கிறது. என் உயிரினும் மேலான பக்தனே, இந்த ஈசனின் சத்திய வாக்குகளை தாங்கிய அத்தனை பகுதிகளையும் முழுமையாக உள்வாங்கி உன் மனதை எனக்காக முழுமையாக அர்ப்பணித்து விட்டாய். இப்போது நான் சொல்வதை மிக கவனமாக கேள். என் மீது உனக்கு இருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் நான் உனக்கு தரப்போகும் அந்த மாபெரும் ராஜயோகத்தை நீ இரு கரம் கூப்பி ஏற்கத் தயாராக இருக்கிறாய் என்பதையும் நான் அறிந்து கொள்ள வேண்டாமா? உன் தூய்மையான நம்பிக்கையை இந்த உலகிற்கும் எனக்கும் வெளிப்படுத்த நமது என் சிவனே போற்றி என்னும் இந்த இறை சேனலில் உன்னை இணைத்துக் கொண்டு உனது மேலான ஆதரவை தா. இந்த காணொளியை விரும்பிற்று கீழே உன் கருத்துக்களை பதிவு செய்யும் இடத்தில் ஓம் நமசிவாய அல்லது தென்னாடுடைய சிவனே போற்றி என்ற என் 5 எழுத்து மகா மந்திரத்தை உன் பொற்கைகளால் எழுதி உனக்கான ஆசியை முழுமையாக பெற்றுக்கொள். இதுவரை உன் மனதை அரித்துக் கொண்டிருக்கும் மிகப்பெரிய கவலை எதுவோ, எந்த கஷ்டம் உன்னை விட்டு நிரந்தரமாக விலக வேண்டும் என்று நீ துடிக்கிறாயோ, அதை என் பாதங்களில் நேரடியாகச் சமர்ப்பிப்பதைப் போல அங்கேயே மனதார எழுதிவை. நீ எழுதும் ஒவ்வொரு வார்த்தையையும் கைலாயத்தில் இருந்து நான் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் என் திருக்கரங்களால் ஏற்று உனக்கான விடையையும் விடுதலையையும் நான் நிச்சயம் வழங்குவேன். உன் துன்பங்கள் தீரப்போவதற்கான முதல் வெற்றிப்படி இதுதான். என் ஆசி உன்னை வந்தடைந்து விட்டது என்பதை உறுதிப்படுத்த இப்போதே தயங்காமல் அந்த ஜீவ மந்திரத்தை எழுதி நமது என் சிவனே போற்றி காணொளியை பலருக்கும் பகிர்வதன் மூலம் உனக்கான மாபெரும் புதிய வாழ்க்கையை மங்களகரமாகத் தொடங்கு.
உன் அழைப்பிற்காகவும் உன் தூய அன்பிற்காகவும் கையிலை மலையிலிருந்து ஈசன் காத்துக் கொண்டிருக்கிறேன். நன்மைகள் மட்டுமே உன்னை தேடி வரும். தடையின்றி எழுதத் தொடங்கு.